எலும்புகள் அதோட உறுதித்தன்மையை இழந்து இந்த மாதிரி பலவீனமா ஆகிறத நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது முழுசா பலவீனமாகாம அந்த பலவீனமாக ஆரம்பிக்கும்ல, அதான் ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது கொஞ்சம் அதிக அளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், இப்ப நீங்க சேர்லயே உட்கார போறீங்கன்னா வேகமா கையை ஊனி உட்காந்துட்டீங்கன்னா ரிஸ்க்ல பிராக்சர் ஆயிடும். இல்ல குனிஞ்சு நிமிரும் போது முதுகு தண்டுல பிராக்சர் ஆயிடும். இல்ல படியில போயிட்டு இருக்கீங்க, ஸ்லிப் ஆகி டக்குன்னு அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா நடுமுதுகுலையோ இல்ல இடுப்புலையோ பிராக்சர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தா முக்கியமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. சோ இந்த மாதிரி ஈஸியா உங்க எலும்பு உடையாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸை ரிவர்ஸ் பண்ணணும். சோ அது எப்படி பண்ணலாம், ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா போனோட மினரல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது குறையும் போது போனோட டென்சிட்டி, அதாவது எலும்போட அடர்த்தி, அது அடர்த்தியா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உடையாம இருக்கும். அந்த அடர்த்தி குறையும் போது, டென்சிட்டி குறையும் போது அது மிருதுவாயிடுது உள்ளுக்குள்ள. ஸோ ஈஸியாவே உடையறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக்குது. அதே மாதிரி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா இருந்தா ஈஸியா எலும்பு ஃபிராக்சர் ஆயிடும்னு சொல்றாங்களே, அப்போ பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கீழே விழாத வரைக்கும், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ஷன் பண்ணாத வரைக்கும் உங்க எலும்புக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. நீங்க பயப்படவே தேவையில்லை. ஆனா அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸா அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. தினம்தோறும் முடிஞ்ச வரைக்கும் சூரிய ஒளி உங்க தோல் மேல படணும். அப்பதான் அந்த தோல்ல இருக்கக்கூடிய செல்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி விட்டமின் டியை உற்பத்தி பண்ணும். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை. என்னதான் நீங்க விட்டமின் டி, கால்சியம்க்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சைட் பை சைடு இதையுமே நீங்க பண்ணிக்கணும். சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் ஆகணும், உடம்பை காட்டணும். அதே மாதிரி எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லையுமே ஒரு சில இப்ப மத்தி மீன், அப்புறம் முட்டையோட எல்லோ, மஞ்சள் கரு, இதுல எல்லாம் கூட விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதை தாண்டி கால்சியம் அதிகமா கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத நான் ஏற்கனவே இந்த வீடியோல டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லையுமே நீங்க கால்சியம் அதிகமா கிடைக்கிற மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாத்திரை, அதுக்கப்புறம் அதோட உணவுகள், இது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே விட்டமின் டியோட லெவலும் அதோட கால்சியம் லெவலும் அதிகமாகும். உடம்பு சீக்கிரமாவே எலும்புகள் பலமடையும். சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது உடற்பயிற்சி ஏன் பண்ணணும்? உடற்பயிற்சி எப்படி ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு உதவி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது தசைகள்ல எப்படி நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த தசைகள் அதுக்கு எதிரா வேலை செய்ய வச்சு பலமாக்குறோமோ, அந்த மாதிரி சிறிய அளவு அழுத்தம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எலும்புகள் மேலே விடும். அதுக்கு அகைன்ஸ்டா எலும்பு தன்னைத்தானே அதை பலப்படுத்தி வச்சுக்கும். இது ஒரு விஷயம். அதையும் தாண்டி இப்ப நீங்க மெயினா வயதானவர்கள் கீழே விழுந்தாதான் பிராக்சர் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கீழே விழாம தடுக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணும். ஸோ அதுவுமே நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க எக்ஸசைசஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க எக்ஸசைஸே பண்ணது இல்லைன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 6 எக்ஸசைசஸையாவது தொடர்ந்து தினமும் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். அதுல முதல் எக்ஸசைஸ், இந்த மாதிரி செவர்ல 2 கையையும் ஷோல்டர்ல இருந்து இந்த அளவுக்கு அகலத்துல வச்சுக்கோங்க. ஸோ 2 கையும் இப்படி வச்சுட்டு உடம்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு அப்படியே கையை மடக்கி கிட்ட போங்க, திருப்ப மேல எழுங்க. 1, 2, இந்த மாதிரி 10 முறை உடம்ப இப்படி கையை மடக்கி உடம்பு கீழே போகணும், திருப்ப எழும்பணும். இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிமிரக்கூடாது. ஸோ கையை மடக்கி பாடியை நேரா வச்சு கீழே கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பாடியில இருக்க மசில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வேலை செய்யும். ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். 10 முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா இன்னொரு முறைவும் 10 முறை இந்த மாதிரி கையை மடக்கி நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், வால் புஷ்அப்பை. ஸோ இதை ஒரு 10 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ், இதே மாதிரி வால்ல கை வச்சுட்டு தூரமா நகர்ந்து நினைக்கணும். ஸோ இப்போ இந்த அளவு கேப் விட்டுட்டு இல்லைங்களா, இப்போ 2 காலையும் ஒட்டி வச்சுட்டு இந்த கை எல்போவை பொறுமையா மடக்கிக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்துட்டு கையை மடக்கி இப்படி வச்சுட்டு காலை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தூரமா கொண்டு போயிட்டு இப்படி வளையாம நேரா இருக்கணுங்க. இந்த மாதிரி உங்களோட ஜாயிண்ட் அண்ட் மசில்ஸ் மேல அழுத்தத்தை கொடுத்து இப்படியே ஹோல்ட் பண்ணி நில்லுங்க. ஸோ இப்படி ஒரு 30 செகண்ட் இப்படியே நிக்கணுங்க, நேரா நிக்கணும். அப்புறம் அப்படியே திரும்பிட்டு இந்த கை இந்த அளவு கேப் விட்டு பார்த்துக்கோங்க இந்த தூரத்தை. அப்புறம் பக்கத்துல போயிட்டு கையை இப்படி மடக்கிட்டு கால் அதே மாதிரி தூரமா வச்சுட்டு நிமிர்ந்தபடி நில்லுங்க. ஸோ இப்படி இந்த சைடு ஒரு 30 செகண்ட் நின்றுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது மெயின் என்னன்னா, இப்படி வளையக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இந்த காலை மடங்கி இருக்கக்கூடாது, கால் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட்டா வச்சு நேரா நிமிர்ந்து நேரா இருக்கணும். அதுதான் இந்த எக்ஸசைஸோட பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ சரியா பண்ணுங்க. 30 செகண்ட் 2 பக்கமும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி இந்த சைடுக்கும் அப்புறம் அடுத்த சைடுக்கும் கையை மடக்கி வச்சுட்டு இப்படி 30 செகண்ட் 2 பக்கத்துக்கும் பண்ணிக்கோங்க. இது 2 செட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி தான் 2 கையும் நேரா நீட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கிட்ட போயிட்டு இப்படி முழங்கையை மடக்கிட்டு வயிறை டைட் பண்ணி அப்படியே சாஞ்ச மாதிரி நில்லுங்க. ஸோ இப்படி நின்னீங்கனாலுமே உங்களோட
அப்டமனல் மசில்ஸையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கோர் மசில்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படியே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்கலாம். ஈஸியா இருந்தா நீங்க 1 மினிட் வரைக்கும் கூட இதே மாதிரி நிக்கலாம். இதுல மெயின் என்னன்னா, ஒண்ணு முதுகு இப்படி வளைச்சு நிக்கக்கூடாது. இப்படி தூக்கி குனிஞ்சும் நிக்கக்கூடாது. பேக்க உள்ள தள்ளி பாடிய ஸ்ட்ரைட்டா வச்சு நிக்கணும். ஸோ இத மட்டும் பார்த்து கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஸோ இந்த மாரி 30 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். திரும்ப நம்ம இன்னொரு செட்டுமே இதே மாரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரும்ப ஒரு 30 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 செட் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது சேர் ஸ்குவாட். சேர்ல இப்படி உட்காந்துக்கோங்க. 2 கையும் இந்த முழங்கையும் இந்த முழங்கையும் இப்படி பிடிச்சிட்டு ஷோல்டருக்கு நேரா நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு எழுந்துருங்க. திருப்ப உட்காருங்க. இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி டைரக்டா சேர்ல இருந்து உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா, இது மாதிரி பில்லோ வச்சுட்டுமே ஹைட் அதிகப்படுத்திட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 10 முறை பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் 10 முறை 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை 10 முறை 2 செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு அடி மேல அடி வச்சு 30 செகண்ட் இப்படியே நிக்கணுங்க. இது உங்க பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன்னா நிறைய பேர் கீழே விழுறதுக்கான முக்கியமான காரணமே பேலன்ஸ் இல்லாம தடுமாறுறது தான். ஸோ அதை பத்தியுமே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துமே பயன்பெறுங்க. ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் இப்படி நின்றுட்டீங்கன்னா அடுத்து முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி இருக்க காலை முன்னாடி வச்சுக்கணும். இப்படி ஒரு 30 செகண்ட் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி 2 சைடுக்குமே 30 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 30 செகண்ட் அதே மாதிரி ஒரு காலை ஃப்ரண்ட்லயும் ஒரு கால் பின்னாடி ஒட்டி வச்சு நின்னுக்கணும். 30 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த காலை பின்னாடி வச்சுட்டு இந்த காலை முன்னாடி வச்சுட்டு 30 செகண்ட் நின்னுக்கணும். இது மாதிரி இந்த எக்ஸசைஸுமே 2 செட்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கடைசியா ஒரு காலை நிக்கணும். பக்கத்துல சேரோ இல்ல வந்து இந்த மாதிரி வால் சப்போர்ட்லயோ நின்றுட்டு ஒரு காலை மேல ரைஸ் பண்ணிட்டு அப்படியே நில்லுங்க. இப்படி விட்டு விட்டு பிடிக்கணும். ஆடுறீங்கன்னா விட்டு விட்டு பிடிங்க. இல்ல என்னால நிக்க முடியுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. ஸோ இதுவுமே பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சைடு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இந்த காலில் பண்ணணும். இல்ல சார் என்னால 30 செகண்ட் நிக்க முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சமா 10 செகண்ட் நீங்க நின்னா கூட போதும். எதையும் பிடிக்காம 10 செகண்ட் நின்றுட்டீங்கனாலே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி அந்த டைமை அதிகப்படுத்துங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணுங்க. இது உங்களோட எலும்புகளை பலப்படுத்தவும் உதவி பண்ணும். உங்க மசில்ஸ் மூலயமா நீங்க கீழே விழுறத தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஆனா இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்க onelastmove.comல 0 pain lifestyle 50+ ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து பயன்பெறலாம். ஆனா அதுல என்னன்னா உங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னா எல்லா எக்ஸசைஸையும் நீங்க பண்ண முடியாது. அதை பார்த்து பண்ணிக்கணும். இல்ல நீங்க எங்ககிட்ட டைரக்டா ஆன்லைன்ல எக்ஸசைஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலுமே ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா உடற்பயிற்சிகளும் தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க. நன்றி.